ஹாலிடேலாம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 3 டேஸாகவே நான்வெஜ்ஜாக கண்டினியூ சாப்பிட்டு வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் பச்சை பயிறு தான் பார்த்திங்கன்னா கடைஞ்சிருந்தேன். மழை கண்டினியூவாக பேஞ்சிட்டே இருந்தனால பசிக்கவே இல்லை. ஸோ சாப்பாடு வந்து கம்மியாக தான் எல்லாருமே சாப்பிட்டோம். அதனால் ஒரு பாக்ஸ் சாப்பாடு அப்படியே மிச்சமாயிருச்சுங்க. குழம்பு ரசம் கூட மிச்சமானால் நான் கீழே எடுத்து ஊற்றிடுவேன். பட் சாப்பாடு மட்டும் என்னால் தூக்கி போட மனசே வராதுங்க. அதான் சரி நைட்டுக்கு வந்து ரைஸ் மாதிரி கிளறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு மெயினான வேலையை இந்த மாவாட்டி வைக்கிறது தான். ஸோ அம்மா வீட்டுக்கு போனனால போனவே காட்டவே இல்லைங்க. சரி தான் வந்து இதுக்கு மேலே விட்டால் நைட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்ட கேப்பில் ஈவினிங் போய் டக்குன்னு ஆட்டிட்டு வந்துட்டேங்க. நேற்று ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். பட் இன்னுமே இந்த க்ளீனிங் ஒர்க்கில் எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்கனால ஆல்ரெடி வதன்னு இருக்குது. ஸோ இதில் எங்கே வாசல்லாம் கழுவுறது வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த வீக் க்ளீனிங் எதையுமே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் தாங்க இருக்கேன். வெயில் கூட எவ்வளோ அடித்தாலும் தாங்கிடலாம் போல். இந்த 2 நாள் பேஞ்ச மழைக்கே நம்மளால் ஒன்றுமே முடியல. சளி காய்ச்சிட்டு இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த துணியெல்லாம் காய வைக்கிறது தான். வெயிலோட அருமை இப்போ தாங்க நல்லாவே புரியுது.